இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதிகர். இன்று மே மாதம் 20ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். கொஞ்ச காலத்திற்கு முன்பாக ஒரிசா மாநிலத்துக்கு ஆஸ்திரேலியாவில் இருந்து ஒரு குடும்பம் இங்கே வந்தது. அவர் ஒரு மறைப்போதகர், ஸ்டெயின் என்பது அவருடைய பெயர். ஒரிசாவுக்கு வந்தார். அங்கே இருக்கின்ற மலைவாழ் மக்களிடத்தில் முன்னேற்றத்தை கற்றுக் கொடுத்தார், கல்வி அறிவு கொடுத்தார். அந்த மலைவாழ் மக்கள் அதிகாரம் தாங்கிய மக்களுக்கு அடிமைகளாக இருந்தே பழகிட்டாங்க. அந்த மக்களுக்கு இவர் மருத்துவ வசதிகளை செய்து கொடுத்தார். கூடவே அவனுடைய செய்தியையும் நற்செய்தி பணியும் செய்தார். மக்கள் தங்களுடைய முன்னேற்றத்தை விரைவாக கண்டார்கள். இது அக்கம் பக்கம் இருக்கிற நபர்களுக்கு பிடிக்கல. இந்த ஸ்டெயின் தன்னுடைய காரில் ஒரு இடத்திற்கு மறைப்பணிக்கு சென்று அங்கே தன்னுடைய காரில் ஓய்வு எடுத்து கொண்டிருந்தார் தன்னுடைய மகனோடு. அந்த காரிலேயே வைத்து உயிரோடு எரிக்கப்பட்டார். நமக்கெல்லாம் ஓரியூர் தெரியும். போய் அருளானந்தர், ஜான் த பிரிட்டோன்னு சொல்லுவோம். போர்ச்சுகல் லிஸ்பன் நகரில் பிறந்த லிஸ்பன்லேருந்து அவர் இந்தியாவுக்கு வந்து மறைப்பணி செய்தார். சேஷபி குருவானவர் அவரை மறைப்பணி செய்கின்ற பொழுது ஓரியூர் அந்த சிவகங்கை மறைமாவட்டத்தில் மறைப்பணி செய்கின்ற பொழுது தடியத்தேவர் என்பவர் ஒருவர் மனமாற்றம் அடைய விரும்புகிறார், ஞானஸ்நானம் பெற விரும்புகிறார். அப்போது அருளானந்தர் சொல்கிறார் அவர்கிட்ட, நீங்கள் ஞானஸ்தானம் பெறலாம், ஒன்றே தடையாக இருக்குதுன்னு சொல்கிறார். என்ன சொல்லுங்க ஐயா? உங்களுக்கு 5 மனைவிமார்கள் இருக்காங்க. கிறிஸ்துவத்தில் ஒருவனுக்கு ஒருத்தி தான். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் முதல் மனைவியை மட்டும் நீ கூட வச்சுக்கிட்டு மீது 4 பேர் நீங்கள் அமுச்சு விட்ருங்கன்னு சொல்கிறார். ஒத்துக்கிறார். சரி, நான் செய்கிறேன்னு ஒத்துக்கிட்டார் தடியத்தேவர். இவரும் செய்கிறாரு. தன் முதல் மனைவியை வச்சுக்கிட்டு இது 4 பேரையும் அவங்கவுங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிட்றாரு. அப்படி சென்ற ஒரு மனைவி அங்கே இருக்கின்ற ஒரு சிற்றரசருடைய தங்கச்சி, சேதுபதி ராஜாவுடைய தங்கச்சி. இவங்க போகிறாங்க, தன்னுடைய அண்ணங்கிட்ட கம்ப்ளைண்ட்டு, இந்த சாமியார் வந்து என் குடும்பத்தை கெடுத்துட்டான், என்னையும் என் கணவனையும் பிரிச்சுட்டான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட். அந்த அரசன் அருளானந்தரை ஓரியூர் மண்மேட்டிலே வைத்து தலையை வெட்டினான். அது மட்டும் கிடையாது, அந்த உடலை ஒரு கழு மரத்திலே சொருகி வைத்தான். தலை துண்டாக கிடக்குது, உடம்பு கழு மரத்திலே சொருகப்பட்டு கிடக்குது. சகோதரர்களே, ஆதி திருச்சபை எடுத்துக்கிறார். நீரோ, டொமிசியன், வலேரியன் இந்த ராஜாக்கள் மிக கொடுங்கோல் ஆட்சிகள் அரசர்களாக இருந்தாங்க, ரோமையில் வாழ்ந்தார்கள். நீரோ என்ன பண்ணுவான்னா, கிறிஸ்துவ மக்களை, கிறிஸ்துவை அறிவிக்கிறவர்களை, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்களை பண்ணுவான். அவன் அப்படியே கொத்தாக கட்டி வைப்பான். அப்படியே ஒரு 10 பேர் மொத்தமாக சேர்த்து கட்டி வச்சு அப்படியே உயிரோடு கொளுத்திடுவான். இதே போல் ரோமாபுரி நகரமெங்கும் கொளுத்தி விட்டுருவான். அப்படியே உயிரோடு இருக்கிற அந்த நபர்கள் எரிந்து அவன் சாம்பலாவது அவன் கண்ணுக்கு அழகு. அவனுக்கு ஒரு பழமொழி சொல்லுவார்கள், ரோமாபுரி பற்றி எரிகின்ற பொழுது நீரோ மன்னன் பிடில் வாசிச்சுட்டு இருந்தானா. ஏன் அப்படிதான் வாசிப்பேன்? ஏன்னா கொளுத்தி விட்டதே அவன் தானே. சகோதரர்கள், என்னடா இவன் துக்க செய்தியாக சொல்லணும் பார்க்குறீங்களா? சரிதான், இன்றைய மறை செய்தியும் அதான். துன்பம் இல்லாமல் கடவுளுக்கான வாழ்க்கை கிடையாது. கடவுளுக்கான வாழ்க்கை ஏற்கனவே சொன்னால் துன்பப்பட்டு தான் ஆகணும். தூய பவுல் இன்னைக்கு பாருங்க பார்ப்போம், கல்லால் அடித்து அவரை கொலை செய்கிறார்கள். அவர் செத்துட்டாருன்னு அப்போ செத்துட்டாருன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு அவர் அடிச்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. பவுலை அவர் இறந்து போயிட்டார்ன்றதுக்கு அவர் கல்லால் அடித்து அவர் என்ன பண்ணுறாங்க, செத்துட்டாருன்னு சொல்லி தூக்கி போட்டு போகிறாங்க.
பிறகு அவர் சீடர்கள் சூழ்ந்திருக்க அவர் உயிர் பழச்சி போவதாக பைபிள் சொல்லுகிறது. எந்த ஒரு துன்பம் பாருங்க பாப்பா அவருக்கு. அங்குதான் பவுல் சொல்ற பாருங்க பாப்பா, நாம் பல வேதனைகள் வழியாகவே இறை ஆட்சிக்கு உட்பட வேண்டும். துன்பங்கள் வழியாகத்தான் இன்பம். துன்பம் இல்லை என்றால் இன்பம் கிடையாது. அவனுடைய வார்த்தை தான், இன்பம் கிடையாது. துன்பத்தின் வழியாகத்தான் நம் ஆண்டவரை அனுபவிக்க முடியும். லட்சத்தை நீங்க பாருங்க பார்ப்போம். சொல்ற பார்ப்போம், நான் உங்களுக்கு தரும் அமைதி இந்த உலகம் தரும் அமைதியை போன்றது கிடையாது. அமைதியே உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன்னு சொல்லிட்டு பிறகு சொல்ற பாருங்க பார்ப்போம், நான் தரும் அமைதி இந்த உலகம் தரும் அமைதி கிடையாது. துன்பம் இல்லாமல், மனசு கஷ்டம் இல்லாம நோக்காம இருக்கிறது நான் தர அமைதி கிடையாது. நான் தர அமைதி வேற. அந்த அமைதியுடைய விளைவு என்ன தெரியுங்களா? அடுத்து பாருங்க பார்ப்போம். நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். அப்போ ஏசப்பா தரும் அமைதி உள்ளத்தை கலங்க வைக்கும். மருள வேண்டாம் என்றால் ஏசப்பா தரும் அமைதி உள்ளம் மருள வைக்கும், நம்மை கஷ்டப்படுத்தும். அதான் ஆண்டவருக்கான பாதை. இடுக்கமான வாயில் வழியே நுழையுங்கள். ஏன்னா கடவுளுடைய பாதை இடுக்கமாக தான் இருக்கும். என்னை பின் செல்கிறவன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு பின் செல்லட்டும் சொன்ன வார்த்தை. ஆக ஆண்டவருடைய பணியை தேர்ந்தெடுத்தால் துன்பம் வந்தே தீரும். துன்பங்களுக்கு மத்தியிலே ஆண்டவரை அடைதல் தான் கடவுளுக்கான பாதை. சொல்களே, துன்பம் வருகின்ற பொழுது நாம் என்ன பண்ண, கடவுளுடைய பாதை விட்டு விலகி போயிடுறோம். அவ்வாறு போகாமல் அப்போ ஜெபிப்போம், ஆண்டவரே உங்களோட பாதை கஷ்டமான பாதைன்னு தெரியுது ஆண்டவரே, அந்த பாதையை என்ன பண்ணணும், வெற்றி கொள்ள எங்களுக்கு தைரியத்தை கொடுங்க. துன்பம் வர பாதை தான் அது. துன்பம் தரும் பாதையை நாங்கள் ஜெயித்து நாங்கள் இறுதியில் உங்கள் திருப்பாதத்தை அடைய எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் ஆண்டவரை ஜெபிப்போம். நாளை சந்திப்போம்.